கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. இவ்வளவு என் கூடயே வந்துட்டீங்க, இதுவும் கொஞ்சம் கூட வந்துருங்க. வாசல் வரை வந்துட்டு உள்ள வராம போயிடாதீங்க, வந்துருங்க. உங்களுடைய தேகமே மதுரை, உங்கள் துவாதசாந்தத்திலே எம்பெருமான் இப்பொழுதும் அமர்ந்து கொண்டு சுந்தரேச பெருமான் இப்பொழுதும் தொடர்ந்து தன் திருவிளையாடல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் உங்கள் வாழ்க்கை. நீங்க எந்த கோணத்திலிருந்து உங்களுக்குள் இருக்கும் பரம்பொருளை அணுகுகிறீர்களோ அந்த கோணத்திலிருந்து அவர் வெளிப்படுறாருங்க. தருமி எனக்கில்ல 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 எனக்கு வராதுன்ற சுய சந்தேகத்தோட அணுகினா அந்த சுய சந்தேகத்தோட பிரதிபிம்பமா மிரறதான் நக்கீரனா காட்டுறாரு. நிறுத்துங்கள், குறையுள்ள பாட்டுக்கு பரிசில் அளிக்கப்பட்டால் அதற்காக வருந்துபவனும் நானேன்னு நக்கீரனை தூண்டி விட்டு தருமியோட சுயசந்தேகத்துக்கு மிரராத்தான் நக்கீரன் தடைய காட்டுறாரு. தருமி தோற்ற பிறகும் வீட்டுக்கு ஓடாம கோவிலுக்கு வந்து பெருமானே அப்படின்னு அழுது கரைந்து சரணாகதி அடையும் பொழுது, தோற்றாலும் வென்றாலும் துணை உன் பதமேன்னு வந்து சரணாகதி பண்ணதுனால சரி இல்லேன்னு ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என் வாழ்க்கை உனதுதான், உன் காலடியில தான். மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.